யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அன்பின் தெய்வமே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம். இந்த வசனங்கள் பழக்கப்பட்ட வசனங்கள், எல்லாருக்கும் மனப்படமாய் தெரிந்த வசனங்கள். ஆனாலும் கர்த்தாவே, இந்த 6ஆம் மாதம் முதல் நாளில் எங்களை ஆள் காட்டி நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த வார்த்தை சொல்கிறது, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அது மாத்திரமல்ல, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்களை, ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறேன், நான் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தூக்க மயக்கங்களோ, சோர்வுகளோ, அசதிகளோ, பலவிதமான எண்ணங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுவீராக. தெய்வீக கிருபை தருவீராக. உடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வேதம் சொல்கிறது, நீ ஆசீர்வாதமாய் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் 2:19 சொல்கிறது. களஞ்சியத்தில் இன்னும் விதைகள் தானியமும் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இன்று முதல். அப்ப நேற்று வரைக்கும் ஆண்டு ஆசீர்வதிக்கலையா? நேற்று ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் வேற. ஆனா இன்றைக்கு விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். இன்று முதல் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனத்தாருக்கு தேவன் வாக்குப்படுகிறார். இந்த வசனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். எத்தனையோ சந்தர்ப்பத்திலே இந்த வசனங்களை தியானித்த நாட்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கப் போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஆண்டவரே, நீ வாக்கு கொடுத்துட்டு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு எனக்கு வழி தெரியலையே. இந்த வசனம் சொல்கிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனா எனக்கு வழி தெரியல. கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை கெடுத்த ஜனங்களுக்கு முன்பாக உன் பேரை பெருமைப்படுத்தினேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எத்தனையோ பேர் கெடுத்தார் நம்முடைய பெயரை, இன்றைக்கு கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ பயப்படாதே. கர்த்தருடைய வார்த்தை, நான் உன் பேரை பெருமைப்படுத்தினேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார், யாருக்கு தருகிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக 21ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதம் கொள்ளவராக்குகிறேன். 21ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறேன். நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர். அவரை உங்களுடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்
நித்திய ஆசீர்வாதத்தினாலே பூரிப்பாக்குகிறீர். உடைய சமூகத்திலே இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய பெயரிலே ஒன்று நித்திய ராஜா. எப்படிப்பட்ட ராஜாவா? எரேமியா 10:10 வாசிக்க வேண்டாம். அவர் நித்திய ராஜா. ஆண்டவருடைய பிறப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நித்திய பிதா. அவர் யாரா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. அது மாத்திரமல்ல, அதை ஏசாயா 26:4 சொல்கிறது அவர் நித்திய கன்மலை. யார் அவரு? நித்திய ராஜா, நித்திய கன்மலை, நித்திய பிதாவர். ஆகையினாலே நித்திய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 112 சங்கீதம் 6 சொல்கிறது அவருடைய நீதி நித்திய நீதி. நித்திய நித்தியனுக்கு நீதி செய்கிறவர், நித்திய நித்தியமா அவர் நீதி செய்கிற கர்த்தர். அவர் நித்திய ராஜா. அவர் நமக்கு நித்திய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். யாருக்கு இந்த நித்திய ஆசீர்வாதம்? 93 சங்கீதம் 5 உமது சாட்சிகள் 93 சங்கீதம் 5 உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே. பரிசுத்தமானது நித்திய நாளாக, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. நீதிமானே சிரசின்மே நித்திய ஆசீர்வதிரங்குமே. நீதிமானே சிரசின்மே நித்திய ஆசீர்வதிரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம். இந்த நித்திய ஆசீர்வாதம் ஆலயத்துடைய பரிசுத்த அலங்காரம். இந்த நித்திய ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 49 அதிகாரம்
26 வசனம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26 வசனம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்கள் முடிவும் மட்டும் அந்த நித்திய ஆசீர்வாதங்கள் நித்திய பர்வதம் எனக்கு ஒத்தாசை பர்வதத்துக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். அந்த பர்வதத்திலிருந்து நித்திய பர்வதத்திலிருந்து முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேல் அந்த நித்திய ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். அப்ப விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேல் இந்த நித்திய ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் நித்திய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நான் நீங்களும் நானும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழிலுக்குள் வந்திருக்கிறோம். இந்த நித்திய ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரமே பரிசுத்தந்தான். ஆகையால் யோசேப்பு பரிசுத்தவனாய் காணப்பட்டதினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அந்த நித்திய ஆசீர்வாதம் அவன் சிரசில் இருந்தது. அப்ப யாருக்கு இந்த நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் விசேஷித்தவர்கள். விசேஷித்த உச்சந்தலையின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கும். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் ஒரு குறை இல்லாமல் ஒரு நித்திய ஆசீர்வாதம் தங்கப்படுகிறது. இந்த முதலாம் நாள் 6ஆம் மாதம் இந்த முதல் நாளிலே நித்திய ஆசீர்வாதம் நம்ம சிரசில் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் எல்லாரும் விசேஷித்தவர். இரண்டாவதா நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதம். முதலாவது நித்திய ஆசீர்வாதம் யாருக்கு? விசேஷித்தவனுக்கு. இங்கே போடப்பட்டிருக்கிறது பரிபூரண ஆசீர்வாதம். அதே நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். கவனியுங்கள். பரிபூரணம் அடைகிறதினாலே தேவன் எங்கே என்று வசதிகள் வர வர ஆசீர்வாதங்கள் அதிகமாக சில வேளையிலே கர்த்தரை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்கிறது, எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் யார் சொல்கிறது? கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பரிபூர்ணம் அடைவீர்கள். ஆனால் இந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் எந்த சூழ்நிலையை காண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு
47 வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருகங்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண நன்மை. அந்த ஆசீர்வாதம் சொல்லு. ஆடு மாடு உன் கர்ப்பத்தின் கனி உடைய எல்லா வயல் கனிகள் எல்லாவற்றிலும் பரிபூரண ஆசீர்வாதம். நாசத்தை பெறுவதற்கு நேர் வழி வைத்திருக்கிறார். 47 வசனம். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடும் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் நீ சேவிக்கல. உனக்கு பரிபூரணம் இருந்தது, மனமகிழ்ச்சி இருந்தது. ஆனா கர்த்தரை நீ சேவிக்க. நீ சேவிக்க வேண்டிய முறையில நீ சேவிப்பாயானா நிச்சயம் கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மைகளை பரிபூர்ண ஆசையை கட்டிடுவார். ஏனென்றால் அவர் கனப்படுத்த வேண்டும். அவரை சேவிப்பதிலே நமக்கு தேவன் அவருடைய ஒழுக்கத்தை குறித்தவரிலே ஆராதனைக்கு வருவது, குறித்தவரிலே தேவனை துதிப்பது, ஒர்ஷிப் பண்ணுகிற நேரத்தில் ஒர்ஷிப் பண்ணுவது, பாடுகிற நேரத்திலே பாடுவது, ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிப்பது, கைத்தட்டுகிற நேரத்தில் கைத்து, இதெல்லாம் நீ பரிபூர்ணம் அடைந்திருக்கீங்க. மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நீ அவரை சேவிக்காத நிமித்தம் நமக்கு சில தடைகள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அதே உபாகமும் 30ஆம் அதிகாரம் 9, 10. அப்போது உனக்கு நன்மை உண்டாகும்படி. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9, 10. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும்படி செய்வார். எல்லாம் அங்கு வாசித்த ஒவ்வொரு வார்த்தை எல்லாவற்றிலேயும் ஒரு குறை இருக்காது. உனக்கு எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வார். 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சட்டத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது. எப்படியா? மனம் திரும்பும் பொழுது, நீ திரும்பும் பொழுது முழு ஆத்துமா முழு இருதயம் உன் தேவத்திலே திரும்பும் பொழுது, அப்ப இப்ப உன்னுடைய பார்வை வேற பக்கம் போயிருக்கிறது, உன் எண்ணம் வேற பக்கம் போயிருக்கிறது, உன் நினைவுகள் வேற பக்கம் போயிருக்கிறது. கர்த்தருக்கு பரிபூர்ண ஆசையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா இப்போ உன் இருதயம் உலக பின்னாக போயிருக்கிறது, உன் வேலையின் பின்னாக போயிருக்கிறது, உலக காரியத்தின் பின்னாக இருக்கிறது. ஆனா அவசரத்திலே நீ திரும்பும் பொழுது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் அவர் திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். உண்மையில எப்படி இருப்பாரா? திரும்பவும் உண்மையில என்ன செய்வாரா? இது வரைக்கும் சந்தோஷமா இருந்தா நீ அவரை விட்டுட்ட, திரும்பி போயிட்ட. ஆனா கர்த்தர் நீ திரும்பும் பொழுது அவரை திரும்பி உன்னை பார்த்து உண்மையில சந்தோஷமா இருப்பா, உனக்கு நன்மை செய்ய. அப்போ விசேஷித்தவனுக்கு நித்திய ஆசீர்வாதத்தையும், மனம் திரும்புகிறவனுக்கு பரிபூரண ஆசீர்வாதம். உன் மனம் திரும்ப வேண்டும். அவனுடைய எதிர்பார்ப்பு, என் பிள்ளைகள் மனம் திரும்பி வருவார்களா, மனம் மாறுவார்களா, அவங்க இருதயம் என் பக்கம் திரும்புமா? அது முழு இருதயத்தோடு
முழு ஆத்மா. யார் யார் உடைய இதயத்திலே யார் யாருக்கோ எண்ணம் இருக்கிறது, எதுக்கும் இடம் கொடுத்திருக்கிற, ஆனா ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலையே. ஆண்டவர் சொல்றா, நீ திரும்பும் பொழுது நானும் திரும்பி உண்மையை சந்தோஷப்பட்டு இங்கே சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்றால் அவருடைய வசனம் சொல்கிறது, அவருக்குள் எல்லா பரிபூர்ணமும் இருக்கிறது. அவருக்குள் இயேசு திரும்பினார். நான் நினைக்கிறேன் கொலோசையர் 1:9 பாருங்கள். இதே நிமித்தம் கொலோசையர் 1:19 அவருக்குள் எல்லா பரிபூர்ணமும் சகல பரிபூர்ணமும் அவருக்குள் எப்படி இருக்கிறா? யாருக்குள்ளே? 1:19 கொலோசையர் அவருக்குள் வாசமா. அதே கொலோசையர் 2:9 பாருங்கள். ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாகவே அவருக்குள் இருக்கு. சரீர பிரகாரமான பரிபூர்ண ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்கிறது? அவருக்குள்ளே. அவருக்குள் அவர்தான் பரிபூர்ணம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் உண்டாக்க வந்தே. உனக்கு அவருக்குள்ளேதான் எல்லா பரிபூர்ணம் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதமும் அவருக்குள் இருக்கிறது. நீ கொஞ்சம் திரும்பி அவருக்கு வந்தா சகல பரிபூர்ணமும் கர்த்தருக்கு கொடுப்பார். மனம் திரும்புகிறவனுக்கு பரிபூரண ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதமாக இருப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நித்திய ஆசீர்வாதம். இரண்டாவது பரிபூர்ண ஆசீர்வாதம். மூன்றாவது 21ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உத்தம ஆசீர்வாதங்களோடு என்ன ஆசீர்வாதம்? 21ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உத்தம ஆசீர்வாதம். வசனம் சொல்கிறது உத்தமன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நல்லது உண்மையும் உத்தமன ஊழியக்காரனே உன்னுடைய அம்மாவுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. பரலோகத்துக்கு 2 தான். ஒன்று உண்மை, இரண்டாவது உத்தமம். இந்த உண்மை உத்தமம் வாழ்பவனால் பரலோகம் நமக்கு திறக்கப்படும். கேட் பாஸ். பரலோகத்துக்கு கேட் பாஸ் என்ன தெரியுமா? முதலாவது உண்மை இருக்கணும், இரண்டாவது உத்தமம். வேற எது? உன் ஜபமோ வேத வாசிப்போ உங்களுடைய ஆடல் பாடலோ திருக்கரசிவோ வரங்களோ எல்லாம் இருக்கட்டும். அது பூமிக்கு ராசனை கர்த்தர் கொடுத்துருவாரு. ஆனா உத்தமனுக்கு கர்த்தர் உத்தம ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்கிறது. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது எனக்கு முன்பாக உத்தமன நட. ஆதியாம் 17:1 வாசிக்க வேண்டாம். எனக்கு உத்தமனாய் நட. ஆனால் நம்மை பார்த்து சொல்கிறது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாமை குறித்து சொல்லல, நம்மை பார்த்து சொல்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவுள். இருக்க முடியும், இருக்க கடவாய்.
இரு, உத்தமனா இருக்க முடியும். நீ உத்தமியா இருக்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருப்பாயானால் இந்த உத்தம ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல். நீதிமொழிகள் 24:25. அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும். அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். அவனுக்கு அல்லது அவர்களுக்கு எவர்களுக்கு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறது. கடிந்து கொள்கிறதனை என்னதான் பேசிட்டார், என்னதான் பேசிட்டார், பிரதர் என்னதான் சொல்லிட்டார், என்னதான் சொல்லிட்டார், என்னதான் பேசிட்டார். உன்னை கடிந்து கொள்வதற்கு போதன சிக்ஷை, ஜீவனுக்கு வழி. உங்ககிட்ட அன்பும் காட்ட தெரியும், அதுக்கு பிரமம் இருக்க வேண்டும். அடிக்கா கட்டி அப்ப அவன் தகப்பனே இல்லையே. கடிந்து கொள்ளுகிறதை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு உத்தம ஆசீர்வாதம் அவன் சிறத்திலே. என்ன சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டார், எதுக்காக சொன்னேன்? நீ மாறணும், நீ திறங்கணும், நீ தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அந்த துன்மார்க்க ஜீவியத்தை விளங்கணும். கொஞ்சம் அப்போ உங்களை பெருமைப்படுத்தி பேசுவது சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்க பேரை சொல்லி உங்களை பெருமைப்படுத்துவது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே. அப்போ உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கும் போது உங்களை கைது கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? கைது கொள்ளும் போது அதிகாரம் இருக்கிறது தானே. உங்களை சீர்படுத்துவதற்கு உங்களை சிறகு தெளிவரை கேட்டேன். ஏன் நீ லேட்டா வர, எதுக்காக லேட்டா வர, ஏன் நீ லேட்டா வர, எதுக்காக நீ ஆராதனைக்கு வராம இருக்கிற, ஏன் நீ இப்ப தவறு அடிக்கடி உன்னை பார்க்கவே முடியலையே. எப்ப பார்த்தாலும் பொழுது என்னதான் கேட்பான், வேலையெல்லாம் விட்டுடுவான். உண்மையில கர்த்தர் பிரிய வைத்ததினாலே, உன்னை நேசிக்கிறதினாலே, உன்னை நேசிக்கிறதினாலே கேட்கிறோம், உங்களை விரும்புகிறதினாலே கேட்கிறோம். நீங்க எப்படிப்பட எனக்கு நான் விட்டுடல, எப்படியாகிலும் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். உத்தமாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க வந்தாலும் வராகட்டி யாருக்கு நஷ்டம்? ஆனா நீங்க நஷ்டப்பட்டு விடக்கூடாது, நீங்க கஷ்டப்பட்டு விடக்கூடாது. ஆவியில் ஆரம்படி நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற்று விடக்கூடாது. கலாத்தியர் சபை ஒரு உத்தமமான சபை, ஆவிக்குரிய சபை. ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெறலாமா? கண்ணை பிடுங்குவதற்கு கூட ஒப்பு கொடுத்த நாட்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு கடிந்து கொள்கிறதை ஏற்றுக்கொள்கிறவன் உத்தம ஆசீர்வாதம். சிலரை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக சில பேர் வர முடியாத சூழ்நிலை பற்றி நான் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயம் நம்ம ஜெபத்தில் கர்த்தர் பதில் அளிப்பார். அவர் காயப்படுத்தி காயப்படுத்துகிறதே. அவரே என்னை காயப்படுத்தி இருக்கிறார், அவரே என் காயங்களை ஆற்றுவார் என்று நான் நம்பியிருக்கிறேன். அதனாலே கடிந்து கொள்கிறவனுக்கு உத்தம ஆசீர்வாதம். பாஸ்டர் எல்லாரும் விட்டுறாங்கம்மா, என்னதான் 4 பேருக்கு கேட்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை நேசிக்கிறேன். உன்னை கொட்டுவது நீதிமானினை தயவாய் கொட்டட்டும், நான் அல்ல தட்டுவதில்லை. அது கொட்டதை என் தலைக்கு இருக்குமா? என்னை போல் என் தலைக்கு என்னை தடைவிட்டதை போல் என் தலைக்கு என்ன போட்டோம். உங்களை கடிந்து கொள்வதற்கும், உங்களை சீர்படுத்துவதற்கும், உங்களை வழி நடத்துவதற்கும் நாளைக்கு நான் கர்த்தருக்கு நான் பதில் சொன்னேன் இல்லையா? நான் கர்த்தருக்கு நான் பதில் சொன்னேன், விட்டுட்டு ஏன்னு கேட்பார் இல்லையா? கூடுமான வரைக்கும் பிரயாசம் எடுக்கிறேன், கர்த்தர் நடத்துவாரா? கடிந்து கொள்கிறவர்களுக்கு தேவனுத்தம ஆசீர்வாதம். 4வதா ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் வரும்போது
ரோமர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் வரும்போது ம். கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவே என்று சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ம். மேலும் சகோதரரே, சம்பூரணமான ஆசீர்வாதம் ஞாபகப்படப்பட்டிருக்கு. நித்திய ஆசீர்வாதம் விசேஷித்தவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் மனம் திரும்புகிறவனுக்கு, உத்தம ஆசீர்வாதம் கடிந்து கொள்கிற ஏற்றுக்கொள்கிறதற்கு இங்கே போடப்பட்டிருக்கிறது. சம்பூரண ஆசீர்வாதம். யாருக்கு இந்த சம்பூர்ணத்தை கொடுக்கிறார்? அவர் தான் சொல்லியிருக்கிறாரே, சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோ? என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் அவர்கள் தாகத்தை நீ தீர்க்கிறீரே. அப்ப இந்த சம்பூர்ண ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது தேவதை யாருக்கு வைத்திருக்கிறார் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் ம். இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல் ம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் ம். நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் ம். நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை ஜீவனுள்ள வைக்கிறோம். தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவனுக்கு, அவரையே நம்புகிறவனுக்கு என்னது கொடுக்கிறாரா? சம்பூரணம். அவர் மேல் நம்பிக்கை. இந்த உலகத்தை காணப்பட்ட ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல, உன்னுடைய சம்பளத்தை மேல நீ நம்பிக்கை வைக்கிற, உன் வருமானத்தில் நம்பிக்கை வைக்கிற, உன் ஓனர் மீது நம்பிக்கை வைக்கிற. ஏன்னா நமக்கு சுகர் தான் அவன் நமக்கு சம்பளம் கொடுப்பான். நீ 4 நாள் வேலைக்கு போன சம்பளத்தை பிடிச்சிருவான். எஜமானுக்கு நம்ம கையோ காலோ விளையாடப்பட்டுச்சுன்னா நம்ம வேலைக்கு போன 1 மாசம் கொடுப்பா, 2 மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு சம்பூரண ஆசீர்வாதம் கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவர். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு சம்பூரண ஆண்டவரே, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறோம். என நம்பிக்கை மீட்பை விடக்கூடாது. நம்புகிறவர்களுக்கு சம்பூரண. இந்த நம்புவதை குறித்து அந்த தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் நமது இரட்சகராகிய தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நமது இரட்சகராகிய ம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ம். அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் ம். சம்பூர்ணமாய் கொழுந்தள்ளினார். எப்படி போயிட்டு பரிசுத்த ஆவியை அருமறை கொடுத்து நமக்கு சம்பூரணமா நம்ம மீது வாசம் பண்ணிக்கொள்ளே. அதனால் அவரை நம்புவோம். ஆண்டவரே, 1ஆம் தேதி ஜூன் மாதம் நீ வாக்குப்படினே, நீ ஆசீர்வாதமாயிருப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாயிருப்பார்? நித்திய ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம். கடைசியா எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய ம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி செய்திருக்கிறாரா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே. நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தேவன் நம்ம எலும்புகள் உருவாவதற்குள்ளாகவே, தாயின் வயிற்றிலே உருவாவதற்குள்ளாகவே கட்டளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலே
அவர் கிருபை மேலே நம்ம இருப்போம். என்னை இவங்க விட்டுட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க, அவங்க பண்ணல, இவங்க பண்ணல, என்னை அவங்க விசாரிக்கல, இவங்க விசாரிக்கல, அவங்க பண்ணல, யாரு விசாரிக்கல இல்லையோ கர்த்தர் நம்மை விசாரிப்பா இருக்கிறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னா அவர் உங்களுக்கு கவலை அவர் மேலே வைத்து விடுங்க. உலக தோற்றத்துக்கு நான் எப்படியோ வாழ்ந்தேன். கர்த்தர் நீ எப்படியோ வாழ்ந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ சபைக்கு வந்து எப்போ குறிச்சிட்டாரு? உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே இந்த பிள்ளைகளை இந்த இடத்தில் நான் கொண்டு உட்கார வைக்கிறேன் என்று அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தின் மீது நம்ம வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே இன்னைக்கு நம்ம தான் சில அறியாமல் பேசி விடுகிறோம். தேவஞானம் அறியாமல் சில பேசுகிறோம். இப்படி இருந்தா அப்படி இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. எப்படியோ வாழ்ந்தேன், ஆனால் அந்த கத்த கண்கள் என்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 2 13 15 அவைகளை நாங்கள் 1 கொரிந்தியர் 2 13 15 அவைகளை நாங்கள் மனுஷனாலும் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தம். இது ஆவிக்குரிய கருத்தை எடுத்து சம்பந்தப்படுத்தி பாருங்க, காண்பிக்கிறோம். 15 ஆவிக்குரியவன் யாரா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆராய்ந்து நிதானித்து பதறினா சிதறிடுவான். பதறி பேசினா சிதறிடு, பதறி சொல்லிடலாம், பதறி காரியம் பண்ணிடலாம். ஆனா வசனம் சொல்கிறது ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானிக்கிறவனுக்கு நாவிக்கிறார். நிதானமாய் நட, பதறிடார். உன் கண்கள் காண்பது போய், உன் காதுகள் கேட்பது போய், தீர விசாரிப்பதே நீ. கண்கள் காணலாம், கண்களில் காணலாம். நேற்று கூட ஒரு சின்ன சம்பவம். ஒருத்தர் கடையாண்டு கேஸ் கடையாண்ட பார்த்துருக்குறாங்க, கேஸை விசாரித்திருக்கிறாங்க. இங்கே வந்து சொல்லணும் அவங்க கேஸ் வாங்கிட்டு நான் பார்த்தேன். கேஸ் அப்போ அவங்க பார்த்தது என்னமோ கேஸை விசாரிச்சது உண்மைதான். அவங்க வாங்கி பில் போட்டு கையில் எடுத்துருந்தது நீ பார்த்தியா? பார்க்கலையே. விசாரிச்சாங்க, கேஸ் விசாரிச்சாங்க. அதுக்குள்ள வீட்டாண்ட சொல்லி உங்க வீட்டுக்கார கேஸ் வாங்கினாரு. எப்போ வாங்கினாரு கேஸ்? நீ நான் தான் பார்த்தேன்னு கடையில் பார்க்க. அப்ப கண்ணால பார்க்கிறதும் பொய், காதால கேட்கிறதும் பொய். தீர விசாரிக்கிறவன் நிதானிக்கிறவன் ஆவிக்குரிய ஆசனை பெற்றுக் கொள்கிறான். ஒரு வசனம் சொல்லி முடித்தேன். 2 கொரிந்தியர் 3 ஒழிந்து போகிற மகிமையுடைய, கவனியுங்கள், 2 கொரிந்தியர் 3 ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையா இருக்கும். எவ்வளவு மகிமையா இருக்க போது நிச்சயம் இதே எருசலேம் ஜெப சபையை இதே எழும்பூரிலே கர்த்தருக்கு சித்தமானார், கர்த்தர் வருகை தாமதிக்கமானார், ஆவிக்குரிய ஊழியமாய் கர்த்தர் வைக்கப்படும். அதிக மகிமையான ஊழியமா இருக்கும். இன்றைக்கு காண்கிறது குறைவா இருக்கலாம், நிச்சயம் ஒரு நாள் வரும். இந்த ஊழியத்தை கர்த்தர் அதிக மகிமைப்படுத்த ஒரு நாள் கர்த்தருக்குள் நம்புகிறேன் என்று நான் நிதானிக்கிறேன். பேசுகிற ஜனங்கள் தவறாய் புரிந்து பேசட்டும், தவறாய் காதலை கேட்கட்டும், எதுவாக இருக்கட்டும்.
நான் ஒன்றே வந்து இந்த ஊழியத்தை ஆவிக்குரிய ஊழியமாய் மாற்ற நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். உனக்கு நித்திய ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நீ சொன்னதை விதைத்திருக்கிறேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். தாராளமாக எங்கள் ஆசிரியப்பட்ட சந்ததிகளால் எங்களை மாற்றுவீரார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். வர முடியாத பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிரியர். அவர் வராத பட்சத்திலேயும் அவர்கள் பள்ளியிடத்தில் புறப்பட்டு போகும்போது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. பெரிய காரியத்தை செய். இந்த நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.